எல்லாரும் நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கும். சித்திரை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வருஷம். சரி, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்ப்பா. Wow, what a perfume! போயிருச்சு. ஐயோ, சாரி முருகா, நல்லா இருக்கேன். ஓகே முருகா, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஐயர் சாரி, கிடைக்குமா தம்பி? அந்த அருக்கு மாடு குடிச்சு குடிங்க. கோயிலுக்கு வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு, எக்ஸ்டர்னலா இருந்துச்சு. கொஞ்சம் மணி எடுத்து மூக்கிட விட்டேன். உனக்கு உரிய மூக்கு இருக்காது. போயிருங்க, கிளம்பிடுங்க. கோயிலுக்கு வந்து என்ன வேலை பாக்குறாங்க இவங்க? வாசம் கொஞ்சம் கூடையா தான் இருக்கு போல. என்னயா இது சந்தையில மாதிரி நிக்கிறாங்க? சித்திரை அன்னைக்கு நீ வீட்டுக்கு போறான்னு பார்த்தா இம்புட்டு கிரவுடு. எவன்டாமே நீ என்னயா பஸ்ஸுக்கு மேல பண்ற? பேசு விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து போடுங்க. பேசு எங்கயா போற நீ? ஓமாகமா போறேன். ஓமாகமையா? நீ அரவர் போனதே நடந்து போக வேண்டியது. நான் ஆரவர் போனையா வந்தேன். முதல்ல தள்ளிடுறா, பஸ் எடுக்க போறாங்க. போடா வெளில இறங்கி நடந்து போடா. தம்பி ஏன் இவ்வளவு பஸ் ஸ்டாண்ட் ஏன் இவ்வளவு டிப்ரெஷனா இருக்கீங்க? நானும் சித்திரை அன்னைக்கு பார்த்து வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இவ்வளவு கிரௌடு. ஒவ்வொருத்தர் பஸ்ஸுக்கு மேல வந்து கத்துனாங்க. மேல தான் அப்படி கத்துறேன். சித்திரை டைம் கொஞ்சம் அப்படித்தான் நம்ம கொஞ்சம் முன்னுக்கே டிக்கெட் புக் பண்ணிக்கணும். நானும் அப்படிதான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீங்க உங்களுக்கு டிக்கெட் தானே வேணும். பாத்தீங்கன்னா பப்ளிக் டிக்கெட். ஆனா போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பான், கருகருன்னு சிகப்பா ஒருத்தர் இருப்பான், நல்ல ஒரு இதா இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா டிக்கெட் தருவான். எடுத்துக்கலாம். நான் எடுத்துட்டேன். அந்த பஸ்ஸுக்கு போகும்போது நான் போறேன், தனியா போறேன், பைத்தியம் சொல்லுவேன், நான் போறேன். இவன் யாரியா கம்பல்சரி பண்ணி பொத்துக்கு அடிக்கிறா நீ? ஆனா இந்த டிக்கெட் நான்தாப்பா. எங்க போறீங்க? நான் பதிலே போறேன். ஒரு நிமிஷம். சரவண கட்டாச்சு. டிக்கெட் ஜட்டி வருது. 5000 டிக்கெட். 5000 ரூபாயா? என்ன சொல்ற? நான் அதுக்கு பதிலே போயிட்டு இங்க வந்துட்டு திரும்ப போயிருவேயா? 5000 டிக்கெட்டு. கொஞ்சம் ஹே சரி, இங்க இருந்து பதிலே போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர்? நடந்து போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர்? பரவாயில்ல, நான் நடந்தே போக்குறேன். ஒரு டிக்கெட்டும் நீயும் வந்துருவாங்க. சித்தப்பு ஜிக்குன்னு வர்றாரு, சித்தப்பு தொப்பையை காட்டின்னு வர்றானே. சித்தப்பே எப்படிங்க தம்பி? நல்லா இருக்கியா? என்னடா மெலிஞ்சு போயிருக்க? இல்லாடி மட்டும் பெருத்தாமாயி வர்றா. பெருநாள் கூட ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. வந்தான் சித்திரை அன்னைக்கு ஒரு விஷ் இல்ல. சரி பலகாரத்தை சரி கொண்டாந்து தந்திருப்பான்னு பார்த்தா பலகார பேகானும் தெரியல. எடுத்துட்டு பாட்டில அடிக்க போறான். ஓத்தலுக்காண்டியே வருவாங்க போல சித்திரை அன்னைக்கு. பெரிய மனுஷன் மண்ணாங்க சித்திரைங்க அளவு என்ன வளமையா டிவியை போட்டு உட்காந்துருவேன். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக விஜய் படம் தான் திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன படம் நடிக்கவே இல்லை. ஒரு ஜனநாயகம் லீக் போடுறாங்களோ. சிவகார்த்திகேயனின் திரைப்படம் சக்தியா தான் இருக்கும். அரசியல் போனது அதோட விஜய் மறந்துட்டாங்க. பாட்டும் போடுறது இல்ல, சன் மியூசிக்ல ஜோக்கும் போறது இல்ல, சன் டிவில படமும் போடுறது இல்ல. முன்னெல்லாம் சித்திரனோட எதிர்நீச்சலா? ஐயோ அடே, சில மாதங்களோட சில வருஷங்களோட. ஐயோ நிக்கிறோம். பாடுறா பஞ்சுக்காரா, அதையே கொளுத்தி விட்ட. என்ன வேடா இது? நீயும் புது வருஷம் அன்னைக்கு இப்படியாவது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருப்ப. பெட்ரோல் சம்பளத்துல இருந்து எரிச்சுக்கிட்டு தான் இருக்க. முடிஞ்ச போட்டேன்.
சித்திரை அன்னைக்குன்னு பார்த்து பட்டாசு கதையை கொடுத்துட்டாங்க. எங்கடாவே ஓகே சரி ஓகே. எல்லாருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.